வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் சொல்ல இருக்கிறேன். அதாவது "காடு ஒரு உயிர், காடு ஒரு உடல்" அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? ஆரோ செல்வா ரைட் அவர்களின் பக்கத்திலிருந்து அற்புதமாக காடை பற்றிய நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். அவருடைய அனுமதியோடு தொடர்ந்து நாம் காடை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. முதற்கண் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். தற்பொழுது "காடு ஒரு உயிர் உடல்" அப்படிங்கிற தலைப்பில் பரம்பிக்குளம் ஆழியாறு பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி தான் சொல்லி இருக்காரு. வாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு ஆரோ செல்வா ரைடு பார்க்கலாம் வாருங்கள். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் உள்ள காண்டூர் கால்வாயை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் தொப்புள் கொடிதான் காண்டூர் கால்வாய். இதில் பல அதிசயத்தக்க அம்சங்கள் உள்ளது. இது தவிர நவமலை குகையை குடைந்து கால்வாய் அமைத்ததும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு மலைக்கும் மற்றொரு மலைக்கும் இடையே 45 மீட்டர் தூரத்துக்கு அந்தரத்தில் பெட்டி போன்று கட்டி அதில் தண்ணீர் கொண்டு செல்லும் அதிசய கட்டுமானமும் காண்டூர் கால்வாயில் தான் இடம்பெற்று இருக்குங்க. இப்படி பொறியியல் உலகமே அதிசயிக்கும் அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள உபரி நீரை, குறிப்பாக அரபிக்கடல் நோக்கி பாயும் நீரை பாக்டாக் திசைக்கு திருப்பி தமிழ்நாட்டின் கீழ் பகுதிகள் மற்றும் புதிய பாசன பகுதிகளுக்கு கொண்டு செல்ல அமைக்கப்பட்டது இந்த திட்டம். வால்பாறை, சின்ன கல்லாறு, அதாவது மேல் நீராறு, கீழ் நீராறு, சோலையாறு அணைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அணைகளுக்கு நீரை எடுத்து சென்றதே மனித மூளையின் நுண்ணறிவும் காண்டூர் கால்வாயும் உலக அதிசயமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவில். நீராறு முதல் ஆழியாறு, திருமூர்த்தி அணை வரை நீர்வழி பாதைகள் மிகவும் வியக்கத்தக்க ஒரு விஷயமா பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் இயற்கையை கொஞ்சம் ரசித்து பாருங்கள். ஆச்சரியங்கள் நோக்கிய பயணங்கள் தொடரும் அப்படின்னு ஆரோ செல்வா ரைட் சொல்லி இருக்காங்க. எப்பொழுதுமே இயற்கையை நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் செய்கின்ற தவறுகள், அதாவது இயற்கை எதிராக செய்கின்ற தவறுகள் நமக்கு முதல்ல பிடிபடும். அதை நாம் நீக்கிக்கணும் அப்படின்னு நமக்குள்ளாரையே நம்ம சொல்லிப்போம். அந்த ஒரு தெளிவுக்காக தான் தொடர்ந்து வந்துட்டு பதிவுகளை முகநூல்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆரோ செல்வா அவர்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குரல் வழியாக உங்களுக்கு அவருடைய விஷயங்களை கடத்துவதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். தொடர்ந்து காத்திருங்கள். அடுத்து என்ன ஆச்சரியங்களை நான் சொல்லப்போகிறேன் என்று. ஏனென்றால் அவருடைய பதிவிலிருந்து தான் நான் உங்களுக்கு ஆச்சரியங்களை, காடுகளை பற்றிய ஆச்சரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஆரோ செல்வா ரைட் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும், அவருடைய பயணங்கள் இனிதாக தொடர வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. இதே போல் ரொம்ப அற்புதமான இயற்கை பயணத்தை தொடர்வதற்காக காத்திருங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து காத்திருக்கிறேன். நன்றி அன்பு நேயர்களே. விடைபெறுவது நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.